முன்னாள் மாணவியை ஆசைக்கு இணங்க சொல்லி மிரட்டல் விடுத்திருக்காரு இங்கே ஒரு டியூஷன் மாஸ்டர். 15 ஆண்டுகளுக்கு பின் மாணவியின் வாழ்க்கையில் ரீஎன்ட்ரி கொடுத்த வில்லங்கவாத்தியின் கதை இது. ஃபோன் பண்ணத்தான் செய்வேன், ஃபோன் பண்ணத்தான் வரும். இன்னும் அடுத்து 2 நாளும் உன் மாமனாருக்கு நியூஸ் போகத்தான் செய்யும், அவர் வாட்ஸ்அப்புக்கு போகத்தான் செய்யும். ஃபோன் அதை நம்ம நீ நினைச்சிட்டு இருக்க சும்மா போட்டோ மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட போட்டோ மட்டும் தான் நீ இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க. எல்லாமே நான் வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கேன். வீடியோவில் மும்முரமாக பாடம் நடத்தி கொண்டிருக்கும் இவர்தான் படிக்க வந்த மாணவியை அந்தரங்க வீடியோ எடுத்து மிரட்டிய டியூஷன் மாஸ்டர். மாணவி வளர்ந்து திருமணமாகி குழந்தை குட்டியுடன் செட்டிலான பிறகும் கூட அவரை விடாமல் விரட்டி சென்று ஆசைக்கு அடிப்பணிய சொல்லி மிரட்டியிருக்கிறார் இந்த கேடி வாத்தி. போட்டோ அனுப்புவேன், உன் மாமியாருக்கு அனுப்புவேன், உன் மாமனாருக்கு அனுப்புவேன், ஃபேஸ்புக்ல போடுவேங்கிறதுக்கு நான் பயந்துதான் உன் கூட நீ போன் போடும் போதெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன் தவிர வேற எதுக்கும் உங்க மேல ஆசைப்பட்டோ உன் கூட பேசணுமோங்கிறதுக்காகலாம் நான் எதுவும் இல்லை. இந்த வக்கிர வாத்தியாரின் பெயர் மணிகண்டன். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 39 வயதாகிறது. கணித ஆசிரியரான இவர் தற்போது சென்னையில் ஒரு கோச்சிங் சென்டர் நடத்தி வருகிறார். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் மணிகண்டன் மீது ஆடியோ ஆதாரத்துடன் சென்னை மண்ணிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் புகார் அளித்திருக்கிறார். என்ன பண்ணணும் உனக்கு? நான் என்ன பண்ணணும்னா நான் தான் அதுக்குன்னு சொல்லியாச்சு. திருப்பி மறுபடியும் என்ன பண்ணணும், திருப்பி முதல்ல ஆரம்பிச்சேன் சொல்லு. நீ வேணான்னு நான் ஒதுங்கிட்டேன். என்ன பண்ணணும் உனக்கு? நீ வேணாம்னா போங்க. நீங்க வேணான்னு என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டு போட்டீங்கன்னா நான் பிரதீப்போட வாழறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய பிறகுதான் 15 ஆண்டுகளுக்கு முன் மணிகண்டன் நடத்திய காம பாடம் அம்பலமாகி உள்ளது. 2009ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குடி கிராமத்தில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மேத்ஸ் டியூஷன் சென்டர் நடத்தி வந்திருக்கிறார் மணிகண்டன். அப்போது ஒரு மாணவி அந்த டியூஷனில் சேர்ந்து படித்துள்ளார். அந்த மாணவிக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் வாத்தியிடம் அதிக சந்தேகங்கள் கேட்பது வழக்கம். 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று கல்லூரிக்கு சென்றுள்ளார். அங்கும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேள் என மாணவியிடம் அக்கறையுடன் பேசி பழகி உள்ளார் மணிகண்டன். ஆனால் அதன் பின்னால் இருந்த காரணம் வேறு. நீண்ட நாட்களாக மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்த மணிகண்டன் ஒரு நாள் தனது காதலை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதை மாணவி ஏற்கவில்லை. ஒரு கட்டத்தில் நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என கண்ணீர் மல்க அழுது புலம்பி மாணவியிடம் நாடகமாடியிருக்கிறார். அந்த வேஷத்தில் மயங்கிய மாணவியோடு நெருக்கமாக பழகி போட்டோ வீடியோக்களை எடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் மணிகண்டனின் சுயரூபம் தெரிந்து விலகி உள்ளார் அந்த மாணவி. பின்னர் கல்லூரி முடித்து வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளுடன் சென்னையில் செட்டில் ஆகி இருக்கிறார். அதுவரை இருவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரு இன்ஸ்டா போஸ்ட் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாணவியின் வாழ்க்கையில் மணிகண்டனை ரீஎன்ட்ரி கொடுக்க வைத்திருக்கிறது. சமீபத்தில் இளம் பெண்ணின் போட்டோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்திருக்கிறார் மணிகண்டன். உடனே பள்ளி தோழியின் பெயரில் ஒரு போலி அக்கவுண்டை திறந்து அதிலிருந்து இளம் பெண்ணிடம் பேசி செல்போன் எண் மற்றும் அட்ரஸை வாங்கியிருக்கிறார். அதற்கு பின் செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னுடன் மீண்டும் சேர்ந்திருக்குமாறு நச்சரித்துள்ளார். மறுத்தால் இருவரும் நெருக்கமாக இருந்த போட்டோக்களை இன்ஸ்டாவில் பதிவிடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதையடுத்து பெண்ணின் வீட்டிற்கே நேரில் சென்று காஃபி சாப்பிட அழைத்திருக்கிறார். இதனால் செல்போன் எண்ணை மாற்றிவிட்டு வாடகை வீட்டையும் காலி செய்துவிட்டு தாம்பரத்தை அடுத்த மண்ணிவாக்கத்தில் உள்ள சொந்த வீட்டிற்கே குடிபெயர்ந்திருக்கிறார் அந்த பெண். ஆனாலும் விடாமல் விரட்டிய மணிகண்டன் அந்த பெண்ணின் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கு சென்று அட்ரஸ் வாங்கி மண்ணிவாக்கத்திற்கும் வந்திருக்கிறார். அங்கிருந்து இளம் பெண்ணிற்கு செல்போனில் தொடர்பு கொண்டு
நீ அட்ரஸ் கொடுக்கலன்னா எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? நீ ஃபாரின் போனாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அதிர்ச்சி கிளப்பி உள்ளார். ஏன் இன்னைக்கு நீ வீடவே சொல்லல? வீடை கண்டுபிடிக்க முடியல என்ன? வீடை கண்டுபிடிச்சு இன்னைக்கு வரதான் நீங்க நீ வந்து என்ன வேணான்னு இருந்திருக்கேன், எதுக்கு இப்ப நீ தேவையில்ல இருக்க? மன்னிவாக்கத்தில் போயிட்டா மன்னிவாக்கம் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நீ எங்க வேணா போ, நீ எங்க வேணா போ, கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறோங்க ரெண்டாவது பிரச்சனை. ஃபாரின்ல இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, நான் கண்டுபிடிச்சு வரதான் செய்வேன். மேலும் நாம் நெருக்கமாக இருந்த போட்டோ வீடியோக்களை உன் கணவனுக்கு அனுப்பினேன், அவன் எதுவும் கண்டுக்கல, வீடியோக்களை மாமனாருக்கு அனுப்பி விடுவதாகவும் மிரட்டி உள்ளார். இன்னும் அடுத்து 2 நாளும் உன் மாமனாருக்கு நியூஸ் போகத்தான் செய்யும், அவர் வாட்ஸ்அப்புக்கு போகத்தான் செய்யும். போன் அதை நம்ம நீ நினைச்சிட்டு இருக்க சும்மா போட்டோ மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டு, என்கிட்ட போட்டோ மட்டும் தான் நீ இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க. எல்லாமே நான் வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கேன். அது மட்டுமின்றி நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும், உன்னை உன் கணவனுடன் வாழ விடமாட்டேன், என்னிடம் எல்லாமே இருக்கு, என்ன சாதாரணமா நினைக்காத என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். உடனடியாக வீட்டின் முன் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியை ஆய்வு செய்தபோது மணிகண்டன் இருசக்கர வாகனத்தில் வந்து சென்றது பதிவாகி இருந்தது. நடந்ததை கணவனிடம் கூறி ஆடியோ ஆதாரங்களுடன் மணிகண்டனின் மீது மன்னிவாக்கம் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் வானமாமலையிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மணிகண்டனை தொடர்பு கொண்டு பேசிய ஆய்வாளரிடம் நான் கண்டிப்பாக வீடியோக்களை வெளியிடுவேன் என மிரட்டல் தொனியில் கெத்தாக பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிகாலையிலேயே களத்தில் இறங்கிய போலீசார் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை தட்டி எழுப்பி காவல் நிலையம் அழைத்து வந்து சிறப்பு விசாரணை நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் மீது பாலியல் வன்கொடுமை, பெண்களை பின்தொடர்தல், ஆபாச புகைப்படங்களை வெளியிடுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவரின் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தினர். இவரிடம் பள்ளி மாணவிகள் அதிகப்படியானோர் பயின்று வருவதால் வேறு யாரிடமாவது இதுபோன்று அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.